சொன்னது போலதான் மாநாட்டிலையும் பிரஸ் மீட்லையும் நான் சொன்னது போல எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நான் அறிவிப்பேன். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் கட்ட பயணத்திற்கு நாங்கள் கிளம்புறோம். அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் 4ஆம் கட்ட பயணம் நாங்கள் தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் யாருடனாவது கூட்டணி முடிவானால் உறுதியாக உங்களை அழைச்சு நாங்கள் சொல்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாலிமர் சேனல் நீங்கள் தான் அன்றைக்கி வந்தீங்க. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் பேர் வைக்கணுன்னாரு. நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வாங்க பேர் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். இவ்வளோதான் அன்றைக்கி நடந்தது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ அவரை பிடிச்சி தள்ளின மாதிரியோ ஏதோ இந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பானதை நீங்கள் முன்னூறு பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டெய்லி இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு ப்ளஸ் நியூஸோ ஏதாவது போடுறீங்களா? அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். அவங்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தி தான் நான் அனுப்புகிறேன். ஏன்னா 12:30 நான் சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போட்டு நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், நான் பேர் வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தவறான செய்தியை இனிமேல் போட வேண்டாம் என்பதை எல்லா பிரச்சனையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கிறது அத்தனையும் நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் எதுவும் காமிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில் உங்கள் டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக தேமுதிகவை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட டைரெக்டாக கேளுங்க. நான் உங்களை டெய்லி கூப்பிட்டு பேசுகிறேன். உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு பதில் தப்பு செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம். இது கடைகோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் அந்த சேனல்ஸ் மேலே கடும் கோபத்தை இது உண்டாக்குது. அது வேண்டாம். நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே ஃப்ரெண்ட்லியை நீங்களும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கூட்டணி குறித்து நாங்கள் உறுதி செஞ்சிட்டோம், உரிய நேரத்தில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டில் நீங்கள் அறிவிப்பு செஞ்சீங்க. ஆனால் இப்போ கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலன்னா எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். புரியுதுங்களா? முடிவு எடுத்துட்டோம்னா எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மீட்டிங் நடந்தது இல்லையா, அவங்களோட பேசி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்பதை அவங்க கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், அவங்க எந்த கூட்டணிக்கு போகணும் டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஒப்பீனியனும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க ஒப்பீனியனையும் அவங்க விருப்பம் யாருடன் செல்லணும் என்பதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். ஒரு டிசிஷன் எப்போ வரும்னா, ஒரு கூட்டணி என்பது அந்த கட்சிகளோட பேசி அவங்க தலைமை யார் இருக்காங்களோ அவங்க அறிவிக்கும் போது, இங்க தலைமை கழகத்துல நாங்க அறிவிக்கும் போது அது ஆதாரபூர்வமானது, அபிஷியலானது. அதற்கு முன்னாடி வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ இப்போ தெளிவில்லாம இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி வராரு. இன்னைக்கு பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் இருக்காரு. ஆனா உங்களுக்கு அழைப்பு எதுவும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ என்டிஏ கூட்டணி குழப்பத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாமா? அது நீங்க பியூஷ் கோயல் இங்க வந்திருக்காரு, என்டிஏல இருக்கிற இன்னைக்கு பாஜகல இருக்கிற தலைவர்கள் இருக்காங்க, அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இதை தேமுதிக அலுவலகத்தில் என்னிடம் கேட்டால் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. அழைப்பே வரலைங்கிறப்ப இல்ல, அது நான் சொல்ல முடியாதுல்ல. ஏதோ நடக்காத ஒரு விஷயத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க. அதனால் அதற்கு இப்ப பதில் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் ஒரு தெளிவு. என்னங்க, என்டிஏ அலைன்ஸ்ல ஏற்கனவே நீங்க இருந்தீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏ அலைன்ஸ் உறுதிப்படுத்திருக்காரு. சரிங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசல, சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இல்ல, அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்றேனே உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலைன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டில் சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்க மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சு தான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் அதை சொல்லிட்டேன். என்னையோட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்ட்டு. அதனால நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க கட்சி, எங்க ஃபியூச்சர், எங்க நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அந்நியா இல்ல, அம்மாவா மிகப்பெரிய பொறுப்போட மிகப்பெரிய கடமை கேப்டன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெரிய விஷயம்.
அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய ஒரு கட்சி மிக மிக பொறுப்புடன் மிக மிக அந்த பொறுப்புணர்வோடு நான் இருக்கேன். நிச்சயமாக உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன். பீஸ் கோயில இருந்து அழைப்பு இன்னைக்கு வந்ததுன்னா நீங்க போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அழைச்சானே, சென்னையில தான் இருக்கிறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு, உங்களுக்கு அழைப்பு வந்தா நீங்க போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? இல்ல, அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்றேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அவங்க மீட்டிங்கே என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அவங்க கட்சி மீட்டிங்கா கூட்டணி மீட்டிங்கானே தெரியல. அதனால பொறுத்து இருப்போம். சரிங்களா? 23rd தான் அவர் வர்றாரு, அன்னைக்கு பார்ப்போம். திமுக வந்து ஏதாவது அப்ரோச் பண்ணிருக்காங்க? நான் தான் சொல்லிட்டேன். ஒரு கட்சியா நீங்க கேக்குறீங்க. எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி.